இதுல ஏறிட்டு அங்க இருந்துட்டு பிறகு காலை உள்ள நாங்க செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சோம்னா இதுல நாங்க எதுவுமே தொற்று நோயோ பெற வேண்டிய தேவை இல்லை. காலில் வந்து காயங்கள் இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு தொற்று நோய் இருக்கிறவங்க இப்படியால இப்ப போய் கொண்டிருக்கிறோம். அதாவது திருவிழா காலங்கள் வந்து கிட்ட வாரதால நல்லூர்ல வந்து நாங்க இப்ப வந்து என்ன செய்யறோம்னா, இப்ப நீங்க யூஸ் பண்ண கையோட நாங்க உங்களோட தண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். வணக்கம், நான் ஜான்சன். என்னடா வந்து நிறைய நாள் கழிச்சு நாங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க இவ்வளவு நாளும் வந்து நாங்க காணொலிகள் கூட இல்லைன்னு அதுக்கு சில பிரச்சனைகள், வயது கோளாறுகள், மற்ற செமிபாட பிரச்சனை வீட்டுல இருந்துட்டாள் வந்து அப்படிதானே. அப்ப அப்படி இருந்தும் அந்த வயிறை நல்லா வச்சு வளர்த்து கொண்டிருக்கிறான். அப்ப இன்றைக்கு நாங்க வந்து எங்க போறோம்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல புதிதாக வந்து ஒரு கடைக்கு தான் போறோம். புதிதான கடை, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னுடைய முந்தைய காணொலியில வந்து பார்த்திருப்பீங்க, அதை பற்றி ஒரு விவரம் சொல்லியிருப்பேன். அப்ப இன்றைய தினம் நாங்க அப்படி ஒரு கடையை வந்து கொழும்புல இருக்கிற செட்டப்ல வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் யாழ்ப்பாணத்துல இல்ல, இப்ப புதுசா யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கு. அப்ப நாங்க என்ன சாமர்த்தியம் போய் பார்ப்போம். என்ன ஏன் தெரியுறீங்க? அப்ப அதுவும் வந்து அலுவலக போக போறாரு. அப்ப எங்க கேமரா தம்பி தானே தர போறாரு. அது என்ன போறீங்க? போன் சோப்புண்டே கூட்டிடாப்பா, இந்த கூட்டே போன் சோப். அப்ப நாங்க வந்து எங்க போறோம், எந்த பாதையால போறோம் சொல்லிதான் காணொலி பார்க்க போறோம். காணொலி ஒண்ணுமே இல்லாத அப்படி ஒரு காணொலி கூட வீடியோ ஒண்ணுமே இல்லாத உண்மையிலே கொழும்புல இருக்கிற மாதிரி செட்டப்ல வந்து யாழ்ப்பாணத்துல ஒரு கடை ஒன்று வந்திருக்கு புதுசா வந்து, ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லி. அப்ப அந்த ஒரு இடத்துக்கு தான் போறோம். அவர் அப்படி அங்க மிரட்டுவார். அப்ப நாங்க வாங்க போகலாம் காணொலிக்குள்ள வந்து எதால போறது எப்படி போறோம்னு சொல்லி. வீடியோக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தா கட்டாயம் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை வந்து காணொலி முடிவுல தெரிஞ்சு கொள்ளுங்க. வாங்க போகலாம் வீடியோக்கு. நல்லூர் உற்சவ காலங்களும் வந்து துவங்கிடுது. இது நல்லூர் கோயில். ஓகே, இது வந்து நல்லூருக்கு முன்பக்க வீதியால இப்ப போய் கொண்டிருக்கிறோம். அதாவது திருவிழா காலங்கள் வந்து கிட்ட வாரதால நல்லூர்ல வந்து திருவிழாக்கு முன்னதான அந்த பந்தல் போடுறது என்று சொல்லி வேலைப்பாடுகள் வந்து போய்கொண்டிருக்கு. அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். இன்னும் 28ஆம் தேதிக்கு பிறகு இந்த பாதைகளை வந்து மக்கள் பயன்படுத்த முடியாது, சுற்றுப்பாதையில தான் போகணும். இதுல வந்து எல்லாம் பிளாக் பண்ணி வைப்பாங்க பாதைகள் வந்து. அது உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். இப்பயே வந்து வீதி தடைகள் வந்து போட்டாச்சு எல்லா இடத்துலயும் வந்து. இந்த இடம் 2 பக்கம் ஃபுல்லா வந்து கடையில் தான் இருக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு. அப்ப நல்லூருக்கு வாரவேக்கு தெரியும். சில நேரம் பெறாதாக்கள் வந்து இந்த முறை காணொலிகள்ல பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னு சொன்னா, லாஸ்டா இப்போ நாங்க கல்வியங்காட்டில் சொல்லியிருந்தோம், இப்படி ஒரு கடையை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. கொழும்புல இருக்கிற கடையை ஒன்று இங்கே புதுசாக அப்படி வந்திருக்கு, அதே மாதிரி ஒரு செட்டப்லன்னு சொல்லி. அப்போ இப்போ நாங்கள் அந்த இடத்துல தான் நிற்கிறோம். எங்கே இருக்குன்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் மெயின் ஸ்ட்ரீட்டில் வந்து 4ஆம் குறுக்கு தெருவில் வந்து நீங்கள் லொக்கேஷன் சம்டைம் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா அங்கே போயிடும். நீங்கள் 4ஆம் குறுக்கு தெருவுக்கு திருப்பின உடனே வந்து முதலாவது இடத்துல வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கு பெரிய ஒரு பில்டிங்கா இருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விளங்கும். அதில் முன்னுக்கு ரோட்டோடைய போட் எல்லாம் போட்டிருக்காங்க. வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்ம் உண்டு தான் இது வந்து. என்னன்னா அப்போ நாங்கள் இப்போ ஃபிஷ் ஃபார்மா அப்படி சொல்லி வேறுமா கன்வெர்ட். சரி, ஸ்பாட் சர்ச் பண்ணா நிறைய வருது. சரி, அதெல்லாம் தெற்குல வந்து ஸ்பான்றது கொஞ்சம் வேறு விதமாக கேட்பாங்க. அப்போ இங்கே வேறக்குள்ள புதுவிதமாக சொல்லி பார்ப்பீங்க. அப்போ நாங்கள் இப்போ உள்ள எப்படி இருக்கு இந்த சொல்லி ஃபிஷ் தெரப்பி வந்து எப்படி இருக்கு, உள்ள எப்படியான செட்டப்ல அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ போயிட்டு பார்க்கலாம். பாங்க இங்கடாப்பா கதவு இருக்கு இங்கே. ரைட், உள்ள ஒரு வேர்ல செட்டப்லாம் கண்டெய்னர் என்னென்ன செட் என்ன அப்படி சரி சொல்லி லாஸ்ட்டாக இடத்துக்குள்ள வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய செட்டப்ல வந்து இருக்கு. எங்களோட சிறுப்புட்டிக்கு மண் விவசாய மண் நூத்தைக்கு இந்த காலை கொடுத்ததுக்கு விட்டு என்ன நடக்க போதிருக்கல. அப்போ நான் நினைச்சேன் வந்த ஒன்று இதுக்குள்ள கொண்டு போய் காலை விடுறேன்னு தான். ஆனால் அப்படி இல்லை, நிறைய செட்டப்புகள் வந்து இதுக்குள்ள இருக்கு உண்மையிலே. சரி, நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் என்ன ஃபர்ஸ்ட் செட்டப்னு சொல்லி. என்ன நம்ம இப்போ நீங்கள் முதலாவது வந்து பிரதர் இதில் நாங்கள் 2 பைப் செட்டப் செஞ்சு வச்சுக்கிறோம். அதில் முதலாவது வந்து நீங்கள் நார்மல் வாட்டரில் காலை வாஷ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஆஃப்டர் தெரப்பி வந்து ஆஃப்டர் ஒரு நாங்கள் டப் போட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் மெடிசன் ஆட் பண்ண வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதால வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அது வரது குறைவா இருக்கு, மீன்ஸ் தடுக்கப்படும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட் இந்த டேப்ல வந்து காலை கழுவுங்க. அதுல நீங்க நார்மல் வாட்டர்ல முதல்ல காலை கழுவிட்டு இப்போ இப்படி ஊத்த போகும்போது வெங்காயம் தொட்டு ஊத்தலாம். பார எல்லாருக்குமே வந்து இதே செட்டப். இது எல்லாருக்குமே நாங்க இது
மெயின்டைன் பண்ணுவோம். என்னன்னு சொன்னா சிறுபுட்டி மண் தெரியும் தானே, கொஞ்சம் தோட்ட மண்ணுகள் எல்லா இடத்தையும் தெரியுறது. அந்த மண்ணடா லேசுல இருந்த மரம் விட தெரியுமா, அப்படி ஒட்டி கொண்டு வரும். தோட்ட மண்ணோட ஒரு வித்தியாசம், மணல் மண்ணல் மாதிரி இல்ல லேசுல. எவ்வளவு நேரத்துக்கு ஒரு கீட்டா வருது சூடா, சுடுதண்ணி மாதிரி. அது இப்ப உங்களோட வெயிலுக்கு அப்படி தோணலாம். சுடுதண்ணி செட்டப் பண்ணி ஓகே ரைட். அப்ப ஃபர்ஸ்டா வந்து இங்க வந்த உடனே வந்து பிஃபோர் ஒரு டேப் ஒன்று இருக்கும். அதில் நாங்கள் வந்து காலையில் வந்து கழுவு வாஷ் பண்ணிட்டு ஒரு சென்ட்ல ஒன்று போடுங்க. அப்ப இங்க பாருங்க எங்கட அப்பு ஜல்லாக்கள் இருக்கிற மாதிரி ஸ்லிப்பரும் நீங்க வச்சிருக்கீங்க போட்டு வந்து இதுல ஏதாவது கூட இதுல எப்படி இருக்கு, எதுக்கு இதுக்குமே இல்லையா? இதுல ஏறிட்டு அங்க இருங்க, இருந்துட்டு பிறகு காலை உள்ள வைங்க. இப்படி இருந்துட்டு பிறகு காலை உள்ள வைங்க. சரி. பிறகு தாங்குற வேலையை அவங்க பார்ப்பாங்க. ஆமா இருந்தோட என்ன கிட்ட வருது காட்டு எனக்கு மீன்களை அப்படி காட்டு. இங்க பாருங்க இந்த மீன்கள் வந்து காலை வச்ச உடனே வந்து கடிக்கணும். கடிக்குதா இல்லாட்டி என்ன செய்யுது? அது சும்மா அவங்க ஃபீட் எடுக்கிற மாதிரி தானே. அவங்க சாப்பிடக்கு என்ன செய்வாங்களோ அதுதான் சாப்பிட. இது வந்து நார்மலா பல் இருக்கிற மீன் மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா இது வந்து உண்மையில பல் இல்லாத மீன். இப்ப நான் நிறைய இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டேன்னா இப்படி இது வந்து உண்மையிலே கொழும்புல இருக்கு. நிறைய கொழும்புல வந்து இதுல காஸ்டியூம் கூட உண்மையிலேயே அது வந்து 20 மினிட்ஸ் சம்டைம் $ல பேமெண்ட் கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. இப்படி இருக்குது. அப்ப ஜெஃப்னா கொண்டு வந்து இப்ப கொஞ்ச நாள் தான் நீங்க ஆகுது. அப்ப நிறைய கருத்துக்கள் வந்து இது வருது. என்ன சொல்லி இது வந்து உண்மையிலேயே ஒரு இன்ஃபெக்ஷன் ஆக்கும், வருத்தங்கள் வரும். இப்ப எந்த காலில் வந்து நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இதே இன்னொரு ஆள் வந்து அதே அதற்கு வந்து இதே தண்ணியில செய்வீங்களா? இல்ல நாங்க இப்ப வந்து என்ன செய்யறோம்னா, இப்ப நீங்க யூஸ் பண்ண கையோட நாங்க உங்களோட தண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். சோ அதுக்கான செட்டப் எல்லாம் செஞ்சு வச்சுக்கிறோம். நீங்க போன உடனே நாங்க ஒட்டோவா தண்ணி சேஞ்ச் பண்ணுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு அதுக்குரிய கன்சூம் பண்ற மருந்துகள் போடுவோம். சோ அதால இன்ஃபெக்ஷன் பாருதுன்ற இதுல குறைவு. மருந்து நாங்க வந்து காலில் காயங்கள் இருக்கிற ஆக்களையோ இது மற்ற மாதிரி காலில் ஏதாவது ரேஷஸ் இருக்கிற ஆக்களையோ நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் செய்யறது. சோ அதால நீங்க இன்ஃபெக்ஷன் பற்றி பயப்பட வேண்டிய தேவையில்லை. அதாவது இப்ப காலில் வந்து காயங்கள் இருக்கிறவங்க, யாராவது ஒரு தொற்று நோய் இருக்கிறவங்க, புண்ணு இருக்கிறார்கள் வந்து யாரும் வந்தா இது வந்து அலௌட் இல்லை. மற்றது என்ன சொன்னா இப்ப நான் வந்து இதுல இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு போகக்குள்ள இப்ப நானே எத்தனை இடத்துல உலக்கி இருப்பேன், எவ்வளவு இடத்துக்கு போய் வந்திருப்பேன். இப்ப நான் வேறக்கே சொன்னேன் தானே எத்தனை மண்ணுக்கு உலக்கி இருப்பேன்னு சொல்லி. அப்ப அப்படியா நான் வந்து செஞ்சுட்டு போய் கட்டாயம் நான் எவ்வளவு அதில் கழிதான் கொஞ்சம் ஊத்த இருக்கும் என்ற காலில். இப்ப இவங்க அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நான் வந்து செஞ்சுட்டு போன பொழுது போட்டரை வந்து சேஞ்ச் பண்றாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அதுக்குரிய மெடிசின் போடுறீங்க. நாங்க அதுக்குரிய கண்டிஷன்ஸ் போடுவோம். அந்த மாதிரியான மெடிசின்ஸ் போடுவோம். நாங்க மெடிசின் போடுறாங்க. சோ இது வந்து அதுல எந்த ஒரு பாதிப்புமே எனக்கு தெரியல. அது பல்லுகள் வந்து அப்படி ஒண்ணும் இல்லை. எனக்கு இது உண்மையில பல்லு இல்லாத மீன். அது கூட கடிக்கிறதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அந்த உதடு வந்து ஒரு சொரசொரப்பா இருக்கு. பல்லு இருக்கிற நீங்க கடிக்கும் காயம் வரும் அந்த மாதிரி எல்லாம் அப்படி ஒண்ணும் இல்லை. அப்ப இது கூட யார் விரும்புறதுன்னு சொன்னா இந்த என்ன சொல்றது ஃபாரின்ல இருக்கிறார்கள் வந்து கூட விரும்புவாங்க. காலை நீட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இது லைட் ஒரு பெடிக்யூர் மாதிரி தான். இதுவும் இதால வந்து மருத்துவ பயன்கள் வந்திருக்காங்க. நார்மலி இது கூட காலில் இருக்கிற டெட் செல்ஸ் நார்மலா எடுத்துரும் இந்த மீன். ஸோ அதால கால் நேச்சுரலியே போலீசிங்கா மெயின்டைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மாதிரி இது வந்து இது கடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு தெரபி மாதிரி தான். இதுவும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி உங்களோட ரத்த ஓட்டங்கள் காலுக்கு சீராகும். அதெல்லாம் அப்படி ஒன்று கேள்விப்பட்டேன். இது செய்யறது மூலமா வந்து ரத்த ஓட்டங்கள் சீராகும். அந்த மைண்ட் ரிலாக்ஸிங் இதுவும் உண்மையிலே அந்த காலுக்குள்ள வந்து கிச்சி கின்ற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு இது உண்டு. வச்ச உடனே அந்த ரோபோட் மிஷின் கடிச்சு கொண்டு இருக்கு நம்ம சொல்லி. ஆனா எங்க காலில் வந்து அதுக்கு ஒரு ஃபீட் ஒன்று இருக்கு. என்ன அது உங்களோட டெட் செல்ஸ் தான் அவைகளுக்கு மெயின் ஃபீடு. இவங்க இந்த மீன் வந்து நார்மலியா அதுக்கேற்ற மாதிரி ஃபிஷ் தான். அப்ப சோ இந்த ஃபிஷ் வந்து இன்னொருத்தருக்கு போடுறதால இந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே வராது. இல்ல அதான் மெயினா நாங்க செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சோம்னா இதுல நாங்க எதுவுமே தொற்று நோயோ வர வேண்டிய தேவை இல்லை. அதாவது வந்து இந்த ஃபிஷ் தெரப்பி செய்யறவங்கிற இந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது சுகாதார முறைப்படி வந்து ஒவ்வொரு செட்டப்பையும் வந்து அணுகுமுறையா தான் செய்யறாங்க வந்து. அப்ப நாங்க செஞ்சுட்டு போன அப்புறம் வந்து அந்த இடத்துல இருக்கிற தண்ணியில வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்குரிய மருந்துகள் லிக்விட் எல்லாம் போட்டு தான் இன்னும் ஒரு ஆள் வரக்குள்ள வந்து அதை யூஸ் பண்ண கொடுக்குறாங்க. இப்ப எல்லா இடத்துலயுமே வந்து அப்படிதான். என்ன இப்ப சில பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கலாம். இப்ப நிறைய பேருக்கு வந்து மேல ஒரு புதுசா இருக்கலாம். அப்ப அவங்க நீங்க நினைப்பீங்க என்ன எல்லாரும் வந்து விடுற காலதான் நானும் போய் விட போறேன், இது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகும், எனக்கு ஒரு வருத்தம் பெருமைன்னு சொல்லி. அப்படி இல்லை. கொழும்புலையும் இருக்கு கூட, தெற்குல வந்து நிறையவே இருக்கு. அப்ப யாழ்ப்பாணத்துக்கு இது புது சண்டைப்படியா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். இங்க வந்து ஒருத்தர் வந்து ஒரு என்ன சொல்றது ஒன்று செஞ்சுட்டு போன பிறகு மறுபடியும் அந்த ஓட்டரை வந்து கிளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணி அதுக்குரிய மருந்துகள் வந்து போடுறாங்க.
நார்மலியா இது ஒன் செட்டப்ல கூட செய்யறாங்க, ஒரே டைம் 4-5 பேர் யூஸ் பண்ற மாதிரி. அது உண்மையிலே ஹைஜீனிக் இல்ல அது. ஸோ அதோட ஒப்படைக்க இது எவ்வளவு வே பெட்டர். அப்ப எத்தனை நிமிஷம் முடிஞ்சது? இது நாங்க நார்மலி இப்போ யூஸ்வலி ஒரு ஆளுக்கு 20 மினிட்ஸ் கொடுக்குறோம். இது இதுல உண்மையான டைம் வந்து 15 இருந்து ஒரு 30 நிமிஷம் கொடுத்துறது. நாங்க அதுக்கேற்ற மாதிரி 20 மினிட்ஸ் செட் பண்ணிக்கிறோம். இப்போ மீனுக்கு ஃபீட்டும் மாதிரி நிறைய சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தானே சாப்பிடும். இது வந்து மெயினா ஃபீட் எடுக்கிறோட இது அவங்களோட ஒரு இயல்புண்டே சொல்லலாம் இந்த மீன்களோட. அதுக்கேற்ற ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீன் தான் இது. அப்போ இந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷன் வந்து எங்க யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவமா இருக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாராக்களுக்கும் இதை பற்றி தெரியாதவர்களுக்கும் ஒரு வந்து மிகவும் அனுபவமா இருக்கும். இது வந்து நீங்க வேறு வேறு இடங்கள்ல கொழும்பு சைட்ல வந்து நீங்க போயிட்டு இந்த அனுபவத்தை வந்து பெற்றுக்கொள்றேன்னு சொன்னா உங்களுக்கு உண்மையிலே கோஸ்ட் ஒன்று அங்கே கூடவா இருக்கும். ஏன்னு சொன்னா அங்க வந்து இது வந்து ஒரு டிமாண்டுக்குரிய விஷயம். அங்க சரியான டிமாண்ட் வந்து இந்த விஷயங்களுக்கு வந்து அங்க டிமாண்ட் கூட ஃபாரினர்ஸ் வந்தா இது வந்து சேருவாங்க. அப்ப இங்க வந்து அது இருக்கிறதால வந்து யாழ்ப்பாணத்துல இப்ப எல்லாமே வருது. யாழ்ப்பாணத்துல இப்ப இல்லாத கடையிலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஃபிஷ் ஸ்பான்னு சொல்லி வந்திருக்கு பேர், ஃபிஷ் தெரப்பின்னு சொல்லி கொள்ளலாம். அதை வந்தீங்கன்னு சொன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமா இருக்கும். இதுல என்ன சொல்றது, சைடு எஃபெக்ட்ஸை பற்றி நிறைய பேர் நிறைய கமெண்ட்ல நான் நிறைய வீடியோக்களை பார்த்துருந்தேன். அப்ப அதை பற்றி பேசுறவங்க, இதுக்கு வேற பயப்படுறவங்களுக்கு வந்து ஒரு பிரயோசனம் உள்ள வீடியோவா இருக்கும். இதனால வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே வந்து இல்லை. அப்படின்ற ஒண்ணுமே இல்லையாப்பா. இவ்வளவு கடல்கள்ல இவ்வளவு காலையில விடுறோம், இந்த கேகேஎஸ் பீச்சில் கூட அதை குளிக்கிறோம். அதுல வேற சைடு எஃபெக்ட்ஸ் அதுல வேற, அதுல குளிச்சவர்த்தனை எவ்வளவு அதை செய்வாங்க இல்லைங்களா. அப்ப அதை விட இது உண்மையிலே என்ன சொல்றது, ஒரு சுகாதார முறைப்படி அவ்வளோக்கு ஒரு கிளீனா தான் இந்த இடத்துல வந்து எல்லாமே இருக்கு. கீழே வந்து மீன்கள் எல்லாம் விற்கிறீங்க. இது ஒரு அக்வாரியம் கீழே. ஸோ மீன் வளர்ப்புல வந்து நிறைய பேர் வந்து ஆசை கொண்டிருப்பீங்க. மீன் வளர்ப்புன்றது வந்து வீடுகளில் வைக்கும் போது அதுவும் ஒரு மருத்துவம் தான். அந்த மீன் தொட்டியை வந்து பார்த்துட்டு இருக்கும்போது மைண்ட்ல இருக்கிற ப்ரெஷர்கள் வந்து குறையும். அப்படி என்ன சொல்றது, அந்த என்ன யோசிச்சு கொண்டிருக்கிற ஆள் வந்து அதை பார்த்தா மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து மீன் தொட்டிலையும் வந்து இருக்கு. அதனாலதான் மீன் கூட வந்து மீன் வளர்ப்பு வந்து வீடுகளில் சேருவாங்க. அப்படியே நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மீன்களை வந்து இங்க கலர் கலராக்குகளே இருக்கு, போகக்குள்ள நான் அதையும் காட்டுவேன். அதையும் வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம் இங்க வந்தீங்கன்னு சொன்னா. பாருங்க இப்படியா இருந்து கடிக்கணும்னு சொல்லி தமிழ்ல சொல்ல போனா நக்குறேன்னு சொல்லலாமாக்கள், கடிக்கிறேன் இல்ல. இந்த பாருங்க நல்லா சூம்ல போட்டு காட்டுறேன் என்ன செய்யணும். கிட்டத்தட்ட கிஸ் பண்ற மாதிரி தான் செய்யணும் அந்த இடத்துல வந்து. அப்போ இப்படி விதவிதமான லைட் செட்டப்ல வந்து ஒவ்வொரு ஃபிஷ் டேங்க் வந்து கொடுத்துருக்கீங்க. அல்ல அதோட அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஸ்லீப்பர்ஸ் வந்து வச்சிருக்கீங்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று மாதிரி. அதை போட்டுட்டு வந்து அதில் ஏறி இருந்து தம்பி இது என்ன செய்யுது, கூசுதோ கொஞ்சம் காலை கொஞ்சம் வீட்டு இப்படி இப்ப என்ன செய்யுது, நல்லா இருக்கா, புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. நிறைய பயம் தோணும் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி. அப்ப இப்ப பேர் பூசுதான். அப்புக்கு வந்து உண்மையிலேயே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குமே. என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு காலில் இருக்கு. அப்பு நோமலாக ஒரு கூச்சப்பட்டால் அதை அடக்கி கொண்டிருக்குது கூச்சத்தை. உண்மையிலே நான் வந்து நிறைய டிக்டாக்குகள் பார்த்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு மீன்கள் வந்து அவற்றை காலுகள் இருக்குன்னு சொல்லி டிக்டாக்குகள், ஃபேஸ்புக்குகள், யூடியூப்ல வந்து பார்த்து எனக்கும் ஒரு ஆசையா இருந்துச்சு இங்க போகணும்னு சொல்லிட்டு. அப்பதான் இங்க வந்தேன். எனக்குமே இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான். கொழும்புக்கு நான் நிறைய திறமை இவ்வளோ இடத்துக்கு போயிருந்தாலும்டா ஒரு நாள் நான் அப்படி அங்க போனது இல்லை. இப்படி ஒரு ஃபிஷ் இருக்கு. அப்ப இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்ப இங்கே ஒன்று இருக்குன்னு சொன்னா வந்து பார்த்தது. சரி நம்ம அங்க போய் டைம் இருக்காது. கொழும்புக்கு நாங்க இது மாதிரி அலுவலா தானே போவோம். அலுவலா போய் இதுக்கு போய் டைம் இருக்காது. அப்ப இங்க அது இருக்குன்னு சொல்ற வந்து பார்க்கலாம். நாங்கள் மேட்ட ரேட்டும் அவ்வளவு கண்டு பெருசா இல்லை. கொழும்புல எவ்வளவு கணக்கு காசு பண்றாங்க, இங்க ஒரு சாதாரண ஒரு நார்மல் ரேட் தான் எடுக்கிறாங்க. இனி என்ன செய்யறது, அந்த ஷூ போடுமே, ஷூ இல்ல
இப்போ அதில் வந்து அந்த ஒரு 20 மினிட்ஸோ 25 மினிட்ஸோ அதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டேப் என்னன்னா இந்த டேப்பில் வந்து எங்களோட கால்களை வந்து திரும்பவும் கழுவணும். இந்த தண்ணி வந்து என்ன மாதிரி இது வந்து நாங்க கன்சல்ட் பண்ணிப்போம். தண்ணி வந்து ஆன்டிபயோட்டிக் போட்டு கன்சல்ட் பண்ணிப்போம். எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் இப்ப இந்த மீன் கடிச்சதுன்னு சொன்னா கூட அதுல இந்த சும்மா நாங்க ஓடுற தண்ணியில கழுவினாலே நான் கடிச்சாலாம் ஓடுற தண்ணியில கழுவினாலே இன்ஃபெக்ஷன் வராது. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நாங்க அதை வந்து எவ்வளவுதான் துப்புரவாங்க மெயின்டைன் பண்ணினாலுமே அது வந்து செய்து முடிச்ச பிறகு அவங்களே வந்து என்ன சொல்றது கெமிக்கல் என்ன கெமிக்கல் இல்லாட்டி மெடிசின் ஆட் பண்ணி இன்னும் ஒரு ஓட்டர் செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. எங்களோட கால்களை வந்து அதுல கழுவினா சம் டைம் அதுல இன்ஃபெக்ஷன் ஆகினா கூட ஏதாவது ஒரு தொற்று பறந்தா கூட இதுல வந்து கழுவும் போது அது இல்லாம போயிடும். என்ன அப்ப உங்களோட காலை நீங்களே வரையா கழுவி கொள்ளலாம் உங்களுக்கு எதுவும் பயங்கள் இருந்தா. சரி ஓகே, அப்ப நாங்க அடுத்தது அப்புண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே பார்ப்போம். நான் இறங்கிட்டேன். இறங்கினி காணும் ரைட். ஆளு கொஞ்சம் பூச்ச சுபாவம் கூட தானே. அப்போ இறங்கிட்டுதான் இங்க பாருங்க இப்படி எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தொட்டியும் வந்து ஒவ்வொரு செட்டப்ல இருக்கு. நல்ல மயிலிறகும் வந்து வச்சிருக்கு ஒவ்வொரு தொட்டிக்கு பக்கத்துலயும். கை வைக்கலாமா? கை வச்சா கையையும் வந்து கடிக்கணும். சத்தமும் கேட்குது. கொஞ்சம் போட்டு விடுறாங்க. கொஞ்சம் போட்டு விடுற சத்தங்களும் கேட்குது. இந்த ஸோ உண்மையிலே இந்த இடம் வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இங்கே வந்து இங்கே புதுசாக வரவங்க இந்த இடம் வந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு இங்கே வர போறீங்கன்னு சொன்னால் இது வரைக்குமே நீங்கள் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்ளாட்டி உங்களுக்கு உண்மையிலே ஒரு அப்பூவ மாதிரி புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அங்கே தேர்ட் எது கெமிக்கல் டேப்னு சொல்லி அது கொஞ்சமாக தான் ஊற்றுது, கொஞ்சமாக தான் பெரும். இந்த வளம் தானே கூட்டுறது. அப்போ இப்படித்தான் நீங்க அதை எடுத்துட்டு போன பிறகு கெமிக்கல் மருந்து வச்ச தண்ணியில வந்து உங்களோட கால்களை கழுவி கொள்ளலாம். அப்ப என்ன மாதிரி இருக்கு? ஆசையா இருக்கு. இப்படியே வச்சு ஒன்று படுக்கும் போல. அப்ப இடத்துல கூடி வைக்க அப்படி ஒன்றும் இல்லை. வியூவும் ஒரு நல்ல வியூ ஒன்று தான் பாருங்க. ஏசி எல்லாம் போட்டு நேச்சுரல் செட்டப் வியூ ஒன்றுக்கு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சரியாண்டு போட்டு நாங்கள் வெளியில வந்து பார்த்தா டேட்டூ குத்துற கடையும் கொண்டு இருக்கா வீட்டில். அப்போ என்ன மாதிரி என்று சொன்னால் இது வந்து கேர்ள்ஸுக்கு குத்துறது வந்து என்ன PS டாட்டூஸ் லேடிஸ் டேட்டூ ஸ்டூடியோ. அதாவது வந்து இங்கே டேட்டூ குத்துறது வந்து ஒரு கேர்ளால் தான். கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய பேர் இந்த காலங்களில் வந்து டேட்டூ குத்துறதை வந்து ஒரு என்ன சொல்றது ட்ரெண்டிங்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. சில பேர் அப்பாண்ட போட்டோக்கள் அம்மாண்ட பேரை தம்பிட அப்படி தங்களுக்கு பிடிச்ச உறவுகள பேர்களை வந்து அவங்க நினைவுகளை வந்து உடம்புல வந்து டேட்டூவாக வந்து குத்துற இதுகள் வரும். அப்போ அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து என்ன சொல்றது ஏன் தம்பி கை நடங்குது இப்படி அவங்க சில பேருக்கு வந்து என்ன சொல்றது ஒரு வெக்கமா இருக்கும். ஒரு பாய்ஸ் இருக்கிற டேட்டூ கடைக்கு போகக்குள்ள அங்க பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கன்னு ஒரு பூச்ச சுபாவம் இருக்கும். அப்ப அப்படியான ஆட்களுக்கு வந்து இங்க வந்து கொள்ளலாம். கேர்ள்ஸுக்கு வந்து கேர்ள்ஸ் தான் டேட்டூ குத்துறாங்க. இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் கடைசியில வந்து மென்ஷன் பண்ணி விடுறேன். நீங்க கேட்டு வாங்குற ஆள் இருக்கான்னு சொல்லி கேட்டு வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய டேட்டூவை குத்தி கொள்ளலாம். இந்த இதான் நைஸ் வியூ உண்டு. வழியா இருக்கா? நான் முதல்ல இந்த வீடியோஸ்ல சொல்லிக்கிறேன். நான் வந்து இயற்கை அளவுகள் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன அளவு கொண்ட ஒரு இடங்கள் தான் இது. இந்த படிக்கட்டுகள் எல்லாமே வந்து ஒரு அழகான இடம் வந்து பாருங்க. கீழே வந்து ஃபிஷ் ஃபார்ம் இருக்கு. கீழே மீன்கள் வந்து பாருங்க. உங்களுக்கு வளர்ப்பு மீன்கள் வந்து நிறைய இருக்கு. இது என்ன மீன்? இது கட்ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. கட்ஃபிஷ்ன்னு சொல்லி இங்க வந்து நிறைய மீன்கள் வந்து வளர்க்குறாங்க. அப்படி இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமா இருக்கு இந்த மீன். எனக்கு உண்மையா அந்த மீன்களை பிடிச்சிருக்காது. இதுவும் ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து இந்த மீன் வளர்ப்புல வந்து ஒரு ஆர்வம் கொண்டிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஒரு பிரயோசனமா இருக்கு. உங்கள்கிட்ட இல்லாத மீன்களை வந்து இங்க பெற்றுக்கொள்ளலாம். சம்டைம் உங்களுக்கு அந்த வெளிச்சம் கூட அப்படியே தெரியாம இருக்கலாம். பெரிய விலாங்கு மீன் மாதிரி இருக்குங்க. இது வந்து இப்பதான் 7 மாசம். இதுலயா அந்த கரண்ட் அடிக்கிறது அது வந்து இது வந்து அலிகரகார் மான்ஸ்டர் ஃபிஷ் டைப். இதெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ் டைப். மீன் வளர்ப்புலயும் வந்தா அந்த பயங்கரமான மீன் நோமல் மீன் இருக்கு. சொக்கான மீன் எல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ் டைப்ல வருவாங்க. இங்க 2 பேர் இருக்கீங்க பாருங்க. ஆட்கள் என்ன செய்யணும்? அதுக்குள்ள ஒண்ணும் இல்லை.
அப்படி உங்களுக்கு மீன்களுக்கு தேவையான உணவு வகைகள் மீன் தொட்டிகளும் வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். என்ன பாருங்க, உங்களுக்கு பெரிய மீன் தொட்டி தான் வாங்கணும் அப்படி சொல்லி இல்லை, இப்படி ஒரு அளவான மீன் தொட்டி வாங்கி உங்களோட ரூம்ல வந்து வச்சுக்கொள்ளலாம். உதவியா இருக்கும். இது உண்மையான மீன் ஒண்ணு. அப்படி நான் வந்து நினைச்சேன் அந்த ஆர்டிபிஷியல் மீன் சொல்லி வெட்டியில ஒரு இவ்வளவு வடியா இருக்கு. ரத்தினக்கல் வச்ச மாதிரி அழகா இருக்கு அந்த இதுல செட்டப்கள் வந்து. இப்படியே கொடுக்குறீங்களா? இப்படியே கொடுப்பீங்க. பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நினைச்சேன் அந்த ஆர்டிபிஷியல் மீன்கள் வந்து சொல்லி. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்படியே மீன்கள் பார்க்கல. எனக்கு பெருசா அந்த மீனை பற்றி தெரியாது, மீன் வளர்ப்பை பற்றி. விதவிதமான மீன்கள் இருக்கு, அழகான கலர்ஸ்ல வந்து. இந்த கடையில வந்து மீன் வளர்ப்பு சம்பந்தமான அனைத்து விதமான ஒரு ப்ராடக்ட்களும் வந்து இங்க எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தொட்டி அலங்கார பொருட்களும் வந்து இருக்கு நிறைய. நீங்க ஒரு மீன் வளர்ப்பு செய்யறீங்க சொன்னா சில பேர் வந்து மீன் எடுத்து ரீசேல்ஸும் பண்றவங்க. அதுவும் செஞ்சுக்கொள்ளலாம். நீங்க இப்ப மீன்களை வேண்டி விற்கிறார்கள்னு சொன்னா இங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு பிசினஸ் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நெறியோட என்ன சாம்பிளுக்கு வச்சிருக்கோம் சின்ன இடத்துல தேவையில்லை. பாத்தீங்கன்னா கப்பல்ல வந்து அவைய வளர்க்குற முறை அப்படின்றதால அதிலேயே வச்சிருக்கணும். இந்த பக்கம் பார்த்தா நிறைய மீன்கள் வந்திருக்கு. எல்லாமே வந்து பெற்று சில கடையில வந்து மேலே சில மீன்கள் வந்திருக்கு. அது கூட நான் மீன் தொட்டின்னு பார்த்தா அங்க கல்யாணங்கள்லாம் ஒன்று இருக்கு பிள்ளைங்க, அங்கேயும் இப்ப இல்லை, அதுவும் இப்ப இல்லை. அப்ப இங்க வந்து எல்லா மீன்களும் வந்து இருக்கு. இதை பாருங்க இவ்வளவு ஒரு வடிவா இருக்குன்னு சொல்லி. இதுக்கு என்ன பேர்? என்ன இது வந்து கலர் கட்டுறாங்க. இது வந்து பேர் 125. இது வந்து கப்பி ஐட்டங்கள்ல கொஞ்சம் ஃபேன்சி டைப்பும் இருக்கு. இது ஸ்னோ ஒயிட் கப்பி. அடுத்த செட்டப்பை பாருங்க. அந்த மிஸ்ஸஸ் அழகி போட்டி மாரி தான் நிற்கிற மகள் ஒவ்வொருத்தரும் தங்களோட முகங்களை காட்டிக்கொண்டு. அப்படி எல்லா விதமான மீன்களுமே வந்து இங்க இருக்கு. இது என்ன வித்தியாசம் இருக்கு? சீப்ரான்னு சொல்லி இண்டேதாண்டா இவ்வளவு பேரையும் கேள்விப்படுறேன். அப்பு இதை பாருங்க, டோல்பின் மீன் மாதிரி இருக்கு, அந்த கருப்பு கலர். இது டேங்கோட அப்படியே கொடுப்பீங்க நவாராக்களுக்கு சேல்ஸ் பண்றேன். இன்றைக்கு இந்த இடத்துல வந்து நாங்க தேடி வந்தது வந்து ஃபிஷ் தெரப்பி தான். ஆனா தேடி வந்த இடத்துல வந்து கேர்ள்ஸுக்குரிய டேட்டூவும் வந்து கொடுத்துறாங்க மேல வந்து. அது அப்படின்னு சொன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு கேர்ள் ஒரு ஆள் தான் வந்து டேட்டூ வந்து கொடுத்துறாங்க. நீங்க உங்களுக்கு வேண்டிய டைம்ல வந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு கூட வரலாம். அவங்க இருக்கிறாங்களா என்ன மேல கேட்டுட்டு. கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபிஷ் என்ன சொல்றது ஃபார்ம் வச்சுக்கிறாங்க. அங்க வந்து நீங்க மீனை வந்து மீன் விற்பனை செய்யற நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஒரு பார்ட் டைம் பிசினஸா செய்யறார்கள். அவங்க வந்து மீன்களை வந்து தொகை விலைக்கு வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு விரும்பின மீன்களுக்குரிய தொட்டிகள், மீன்களுக்கு போடுற மருந்து வகைகள் என்று சொல்லி அனைத்தையுமே நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லொகேஷன் வந்து நான் போட்டிருப்பேன் கீழே வந்து. அதில் கிளிக் பண்ணி நீங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு கூட போகலாம். திறந்திருக்குன்னு சொன்னா நான் பார்த்தது ஞாயிற்றுக்கிழமையில வந்து இப்ப சம்டைம்ஸ் சில பேர் வந்து வீக்லி ஒரு திங்கள் முதல் சனிக்கிழமை மட்டும் வேலையா இருப்பீங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் நீங்க வேலை இல்லாம இருப்பீங்க. நான் பார்த்தேன் என்னன்னு சொன்னா சம்டைம் பூட்டி இருப்பாங்க சொல்லி, ஞாயிற்றுக்கிழமை தானே பூட்டா இருக்குன்னு சொல்லி. ஞாயிற்றுக்கிழமையில வந்து இரவு 8 மணி மட்டும் இது வந்து ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க எனி டைம் வந்து கொள்ளலாம். 10 மணி விடும். ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கூட நீங்க வந்து கொள்ளலாம். க்ளோஸ் சொல்லி இல்லை, எனி டைம் நீங்க வந்து இந்த சர்வீஸ்ல வந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிரயோசனமான காணொலியா இருக்கும். இந்த காணொலியை பற்றி என்ன சொல்லி ஒரு தவறான புரிந்துணர்வை பெற்றுக்கொண்டாக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாக கூட இருக்கலாம். இதுவும் ஒரு என்ன சொல்றது மெடிசின் ஒன்றுதான், ஒரு மைண்ட் ரிலாக்சிங் ஒன்று தான் சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான காணொலியில வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் ஜான்சன். பாய்.